வணக்கம், வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல். ஈஸி இங்கிலீஷ் சேனல்ல நம்ம இன்னைக்கு குட் அதனுடைய யூசேஜ் எந்தெந்த சுச்சுவேஷன்ல இந்த குட் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பொலைட் ரெக்யூஸ்ட். ரொம்ப பொலைட்டா பணிவா ஒன்று பணிஞ்சு கேட்குற விஷயத்துக்கு இந்த குட் பயன்படுத்தலாம். அடுத்ததா பாருங்க, பாஸ்ட் எபிலிட்டி. பாஸ்ட் எபிலிட்டினா கடந்த காலத்துல எனக்கு என்னென்ன திறமையெல்லாம் இருந்துச்சு, என்னால இதெல்லாம் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இந்த குட் யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் பாருங்க, சஜஷன்ஸ். ஆலோசனை வழங்கும் பொழுதும் இந்த குட் பயன்படுத்தலாம். ஹிப்போதிட்டிக்கல் சுச்சுவேஷன் அப்படின்னா கற்பனை. நான் நேரம் டாக்டரா இருந்திருந்தா நான் பேஷண்ட்டுக்கு நான் ஃப்ரீயாவே நான் என்னுடைய சேவையை நான் செஞ்சிருப்பேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, கற்பனை. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லயும் கூட்டு பயன்படுத்திக்கலாம். பொலைட் பர்மிஷன், அதாவது ரொம்ப தாழ்வா பர்மிஷன் கேட்கறது, பணிஞ்சு பர்மிஷன் கேட்கறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா அன்சர்டனிட்டி. ஓகேங்களா, இந்த இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இந்த குட்டுங்கிறத பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து 1 by 1 டைம் இருந்தா எல்லாத்தையும் பார்த்தலாம், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 மட்டும் எடுத்துக்கும், அடுத்தடுத்த வீடியோல அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா, இப்ப பாருங்க, குட்டு. குட்டுக்கு முதல்ல ஸ்ட்ரக்சர் பார்த்தலாம். பாருங்களேன், சப்ஜெக்ட், அதுக்கப்புறமா குட்டு பிளஸ் வேர்ப் 1. ஓகேங்களா, இது ஸ்ட்ரக்சர். இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். இதே நெகட்டிவ் சென்டென்ஸா இருந்தா அதே மாதிரியே சப்ஜெக்ட் பிளஸ் குட் பிளஸ் நாட், wouldn't பிளஸ் verb 1. இது நெகட்டிவ் சென்டென்ஸ். இதே கொஸ்டினா கேட்கும் பொழுது ஃபர்ஸ்ட் குட் வந்துடும், அதுக்கப்புறமா சப்ஜெக்ட், அதுக்கப்புறமா verb 1, கடைசியா லாஸ்டா கொஸ்டின் மார்க். ஓகேங்களா, இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க நல்லா நோட் பண்ணி, நம்ம நடத்துறது எல்லாமே நீங்க ஒரு நோட்டு போட்டு நோட் பண்ணி அழகா வச்சுக்கிட்டு டைம் கிடைக்கும் போது நீங்க ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணி பார்க்கணும். சூழல் அமையும் போது நீங்க பேசி பாருங்க. ஓகேங்களா, உங்களுடைய நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி தரலாம், உங்களுக்கே யூஸ்ஃபுல்லா இருக்கும், எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஜெக்ட் பிளஸ் குட் பிளஸ் வேர்ப் 1ங்கிறது சாதாரண ஸ்டேட்மெண்ட்டுக்கு. ஐ குட் ஸ்விம், என்னால நீந்த முடியும் அப்படின்னு சொல்றோம். இது சாதாரண ஸ்டேட்மெண்ட். அடுத்தது பாருங்க, குடின்ட். ஐ குடின்ட் ஸ்விம், என்னால நீந்த முடியாது அப்படின்னு சொல்றோம். அது நெகட்டிவ் சென்டென்ஸ். இதே வந்து கொஸ்டினா கேட்கும் போது குட் ஐ ஸ்விம், என்னால நீந்த முடியுமா அப்படின்னு கேட்கிறோம். ஓகேங்களா, இதை வந்து பார்த்துக்கோங்க. இப்ப வாங்க ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூசேஜ் பாருங்க, பொலைட் ரெக்யூஸ்ட். பொலைட்டா நம்ம பணிஞ்சு கேட்கிறோம், ரெக்யூஸ்ட், பொலைட் ரெக்யூஸ்ட். ஃபர்ஸ்ட் யூசேஜ் பார்க்குறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் யூசேஜ்ல பாருங்களேன், could you, இப்போ நம்ம கொஸ்டின் கேட்க போறோம். could you pass the sugar? could you pass the sugar? கடைசியா கொஸ்டின் மார்க் போகிறோம். பாருங்க, குட், அதுக்கப்புறமா சப்ஜெக்ட், அதுக்கப்புறமா verb 1. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கோம், தயவு செய்து அந்த சுகரை கொஞ்சம் அப்படியே பாஸ் பண்ண முடியுமா, அந்த சுகரை கொஞ்சம் பாஸ் பண்ண முடியுமா, இல்லைன்னா சால்ட் கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் அந்த சால்ட்டை கொஞ்சம் அப்படியே பாஸ் பண்ணுங்களேன் சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ பொலைட்டா கேட்குறோம் அந்த இடத்துல, குட் யூ பாஸ் தி சுகர், அந்த சுகரை கொஞ்சம் அப்படியே எனக்கு பாஸ் பண்றீங்களா. எனக்கு அப்படின்னா இந்த இடத்துல மீ சேர்த்துக்கலாம். could you pass me the sugar, could you pass me the salt
அந்த சால்ட்டை கொஞ்சம் எனக்கு பாஸ் பண்றீங்களா? இந்த மாதிரி பொலைட் ரெக்யூஸ்டா கேட்குறோம். இதே மாதிரியே எனக்கு அந்த அந்த புக்கை எனக்கு கொஞ்சம் அப்படியே பாஸ் பண்றீங்களா? இப்போ ஒருத்தவங்க கொடுப்பாங்க, நம்ம லாஸ்டா உட்காந்துருப்போம், இதை அப்படியே பாஸ் பண்ணுங்க அவங்களுக்கு சொல்லுவோம் இல்லைங்களா? அதை எப்படி சொல்லலாம்? அந்த புக்கை கொஞ்சம் பாஸ் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறோம். நீங்க பாஸ் பண்றீங்க, அதாவது ஒருத்தவங்க புக்கு வச்சிருக்காங்க, அந்த புக்கை கொஞ்சம் அப்படியே எனக்கு பாஸ் பண்ணுங்களேன், நீங்க கொஞ்சம் எனக்கு பாஸ் பண்ணுங்களேன், எப்படி கேட்கலாம்? could you pass the book? அந்த புக்கை கொஞ்சம் பாஸ் பண்ண முடியுமா, கொஞ்சம் அப்படியே எனக்கு அப்படியே அனுப்பிவிட முடியுமா அப்படின்னு கேட்குறோம். பாஸ் பண்றதுன்னா ஒரு கை விட்டு ஒரு கை மாறி மாறி வர்றது. could you pass the book? அந்த புக்கை கொஞ்சம் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறோம். இதுதான் பொலைட் ரெக்யூஸ்ட். பொலைட் ரெக்யூஸ்ட். இதே தயவு செய்து உன் பேனாவை எனக்கு கொடுக்குறியா, தயவு செய்து பொலைட்டா கெஞ்சி கேட்குறோம். உன் பேனாவை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறோம். கேன்னா முடியும். இப்ப கேனுக்கும் குட்டுக்கும் என்ன வித்தியாசங்கிறத அப்புறம் பார்க்கலாம். இப்ப நம்ம இன்னைக்கு குட்டு மட்டும் வச்சு பார்த்தலாம். குட் குட் போட்டோம், அடுத்த சப்ஜெக்ட் போடுறோம். ஓம் பேனாவை எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு பொலைட்டா கேட்குறோம். பொலைட்டா கேட்டாதான் நமக்கு ஹெல்ப் கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப அப்படிதான் கேட்கும். ஏய் உன் பேனா எனக்கு கொடு அப்படின்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஃப்ரெண்டு கிட்ட வேணா அந்த மாதிரி கேட்கலாம், உரிமையா கேட்கலாம். இப்ப வேற ஒருத்தவங்கிட்ட கேட்குறோம், இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம், ஏதோ நமக்கு அவசரமா பேனா தேவைப்படுது, அப்ப அந்த இடத்துல நீங்க கேன் போடுறதுக்கு பதிலா குட்டு போட்டு பேசுனீங்கன்னா தான் ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ரொம்ப பணிஞ்சு கேட்கற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்ப குட் யூ கிவ், உங்க பேனாவை கொடுக்க முடியுமான்னு கேக்குறோம். குட் யூ கிவ் மீ, எனக்கு என்னது the, உங்களுடைய பேனாவை எனக்கு கொடுக்க முடியுமா? could you give me the pen? உங்களோட பேனாவை எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறோம். ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க, இதே தாங்க. இதே மாதிரி ஸ்ட்ரக்சர் வச்சு நீங்க எவ்வளோ சென்டென்ஸ் வேணாலும் உங்களால பேச முடியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வேர்டு குட், அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட், அந்த இடத்துல என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர்ப் 1, அவ்வளோதாங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து கிளியரா இருக்கா? இது பொலைட் ரெக்யூஸ்ட். இப்போ உங்களுக்கான ஒரு கொஸ்டின் சொல்றேன் நான். ப்ளீஸ் இந்த கதவை கொஞ்சம் உங்களால திறக்க முடியுமா? இல்லைன்னா வந்து பூட்டையே திறந்து பாக்குறோம், பூட்டை திறக்க முடியல. அப்ப நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு ஏங்க கொஞ்சம் இந்த பூட்டை கொஞ்சம் திறக்குறீங்களா அப்படின்னு கேக்குறோம். அப்ப அதை எப்படி நம்ம பொலைட் ரெக்யூஸ்ட்ல எப்படி சொல்லலாங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த பூட்டை உங்க கொஞ்சம் திறக்குறீங்களா, திறக்க முடியுமா, திறக்குறீங்களா இல்ல திறக்க முடியுமா அப்படின்னு கேக்குறோம். அதை எப்படி சொல்லலாங்கிறத குட்டு வச்சு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் யூஸ் பார்த்துட்டோம், பொலைட் ரெக்யூஸ்ட். நெக்ஸ்ட் பாருங்க, பாஸ்ட் எபிலிட்டி. நம்ம ஏற்கனவே கேன் வந்து பார்த்துட்டோம். ஓகேங்களா? அது பாத்தீங்கன்னா இப்ப நம்மள்ட்ட என்ன திறமை இருக்கு அதை நம்ம சொல்றதுக்கு கேன் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாஸ்ட்ல முன்னாடி எனக்கு அந்த திறமை இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம குட்டு பயன்படுத்திக்கலாம். பாருங்களேன், என்னால் நீந்த முடியும், என்னால் என்னால் நீந்த முடியும் அப்படின்னு சொல்றோம். என்னால் நீந்த முடியும். எப்ப சின்ன வயசா இருக்கும் பொழுது என்னால நீந்த முடியும் அப்படின்னு சொல்றோம். சின்ன வயதா நான் இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, when I was a child, நான் குழந்தையா இருக்கும் பொழுது என்னால என்ன பண்ண முடியும், நீந்த முடியும். என்னால் ஐக்கு அடுத்து என்ன வரணுங்க, could. I could நீந்தறது, swim. அவ்வளவுதாங்க. நான் குழந்தையா இருக்கும் பொழுது என்னால நீந்த முடியும் அப்படின்னு சொல்றோம். பாஸ்ட்ல என்னால முடிஞ்சிச்சுன்னு சொல்ல வரும்.
அப்ப when I was a child I could swim. ஓகேங்களா, கிளியரா இருக்குங்களா? இது பாஸ்ட் எபிலிட்டி. இதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் சொல்லலாம். when I was a student, நான் ஸ்டூடெண்டா இருக்கும் பொழுது என்ன பண்ண முடிஞ்சது, என்னால விளையாட முடிஞ்சது அப்படின்னு சொல்றோம். I could play. அவ்வளவுதான். when I was a student, நான் மாணவனா இருக்கும் பொழுது I could play, அப்பெல்லாம் என்னால விளையாட முடிஞ்சது. இது நம்மளுடைய திறமைய சொல்றோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? இது பாஸ்ட் எபிலிட்டி. கடந்த காலத்துல நம்மளுடைய திறமையை சொல்லும் பொழுது இந்த குற்று பயன்படுத்தி சொல்லலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க, சஜஷன். சஜஷன் வந்து நம்ம ஆலோசனை வழங்குறது. சஜஷன்ஸ் என்ன சொல்லலாம்? இப்ப நம்ம ஃப்ரெண்டும் நம்மளும் பேசிட்டு இருக்கோம். அவன் எப்ப நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாமா, இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ணுவோம் அப்படின்னு நம்மளோட சஜஷன் அந்த இடத்துல சொல்றோம். அவங்க ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கல அது அடுத்தது. நம்மளுடைய சஜஷனை அந்த இடத்துல பொலைட்டா நம்ம வைக்கும் பொழுது கண்டிப்பா குட் வச்சு பேசலாங்க. இப்ப பாருங்க, பி சப்ஜெக்ட் போட்டுக்கிட்டோம், சப்ஜெக்டுக்கு அடுத்தது குட், அப்புறம் verb meet, be good meet, நம்ம சந்திக்கலாம். எப்ப எங்க சந்திக்கலாம்? அட் பார்க், நம்ம பார்க்ல சந்திக்கலாம் அப்படின்னு சொல்றோம். இஃப் யூ வாண்ட், நீ விரும்புனா நம்ம வந்து எங்க வந்து சந்திக்கலாம்? பார்க்ல சந்திக்கலாம். இஃப் யூ வாண்ட், இது நம்மளுடைய சஜஷனை சொல்றோம். நீ விரும்பினா, இஃப் யூ வாண்ட், நீ விரும்பினா we could meet at the park, நம்ம பார்க்ல சந்திக்கலாம் அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு ஓகேங்களா, கிளியரா இருக்குங்களா? இது நம்மளுடைய சஜஷன். we could meet at the park if you want, நீ விரும்பினா நம்ம பார்க்ல சந்திக்கலாம் அப்படின்னு சொல்றோம். இதையே நீ விரும்பினா நம்ம காஃபி குடிக்கலாம். நீ விரும்பினா நம்ம என்ன செய்யலாம்? காஃபி குடிக்கலாம். எப்படி சொல்லலாம்? we could drink coffee, காஃபி குடிக்கலாம். யாரு? if you want, நீ விரும்பினா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? காஃபி குடிக்கலாம். we could drink coffee if you want. ஓகேங்களா, உனக்கு தேவைப்பட்டதுன்னா இல்ல விரும்பினா நம்ம காஃபி குடிக்கலாம் அப்படின்னு இந்த இடத்துல அர்த்தம். ஓகேங்களா, கிளியரா இருக்குங்களா? அடுத்து நெக்ஸ்ட் போலாங்களா? அதுலயே ஒரு சென்டென்ஸ் 2 சென்டென்ஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது பாருங்க, hypothetical situation. hypothetical situations அப்படின்னா என்னங்க? கற்பனையில நம்ம சொல்றது. என்ன சொல்லலாம்? என்கிட்ட நிறைய பணம் இருந்துச்சுன்னா நான் நிறைய இடங்களை சுத்தி பார்த்திருப்பேன். என்கிட்ட நிறைய பணம் இருந்துச்சுன்னா நான் நிறைய இடத்த சுத்தி பார்த்திருப்பேன்னு சொல்றோம். அப்ப அதுல என்ன அர்த்தம்? நம்மள்ட்ட பணம் இல்ல, நம்ம எங்கேயும் போய் பார்க்கலன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா, அப்ப பாருங்க, இஃப், இது அடுத்தடுத்த வீடியோல நம்ம நிறைய சென்டென்ஸ் இதை வச்சு நம்ம பார்க்கலாம். இஃப் ஐ ஹேட், இல்லைன்னா வி கூட சேர்த்துலாம். நம்மள்ட்ட பொதுவாவே இஃப் வி ஹேட் மோர் மணி,
நம்ம கிட்ட நிறைய பணம் இருந்துச்சுன்னா, இஃப் we had more money, நிறைய பணம் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? we could go on a vacation. நம்ம சுத்தி பார்க்கலாம், நம்ம வந்து வெக்கேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இஃப் we had more money, நம்மள்ட்ட நிறைய பணம் இருந்தா we could go on a vacation, நம்ம போய் வெக்கேஷனுக்கு போகலாம் அப்படின்னு, போக முடியும் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? கிளியரா இருக்குங்களா? இன்னொன்னு பாருங்க, உனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தா நீ என்கிட்ட சொல்ல முடியும், நீ என்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம். உனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தா நீ என்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம், இல்ல உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ என்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம், இல்ல உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ அவங்ககிட்ட கூட சொல்லியிருக்கலாம். அதை எப்படி சொல்லலாம்? இப்ப சொன்ன மாதிரியே தான். இஃப் யூ know the answer, if you know the answer, உனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தா நீ என்ன பண்ணிருக்கலாம்? என்கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம். you would have told me, என்கிட்ட நீ சொல்லி இருந்திருக்கலாம். உனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தா நீ என்கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம். if you know the answer you could have told me. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, பொலைட் பெர்மிஷன். பொலைட் பெர்மிஷன், பொலைட்டா ரெக்யூஸ்டா நம்ம என்ன பண்றோம்? பர்மிஷன் கேட்குறோம். இப்ப நம்ம மேல் அதிகாரி, ஆபீஸ்ல வேலை செய்யறோம், இல்ல ஸ்கூல்ல குழந்தைங்க, நம்ம டீச்சர்ஸ்கிட்ட பேசுறோம் அப்படின்னா, நம்ம உயர் அதிகாரிகள்னா நம்ம மாதிரி பொலைட்டா குட்டு வச்சு நீங்க அழகா நீங்க பேசுனீங்கன்னா அவங்க நோவே சொல்ல மாட்டாங்க, எல்லாத்தையும் எஸ் சொல்லிட்டு ஓகே நீங்க போலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ குட்டு வச்சு பேசுறது தான் பொலைட்டா இருக்கும். கேனை விட, கேன் வந்து அஸ்யூஷுவலா இயல்பா பேசுறது, குட்டு வந்து வச்சு பேசுனீங்கன்னா பொலைட்டா பேசுறது அர்த்தம். பாருங்க, பொலைட் பெர்மிஷன் எப்படி சொல்றான்? நான் இன்னைக்கு சீக்கிரம் கிளம்ப முடியுமா? நான் இன்னைக்கு சீக்கிரம் என்னால கிளம்ப முடியுமா? இப்போ ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம், சார்கிட்ட போய் சார் நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பட்டுமா கேட்போம் இல்லைங்களா? அது எப்படி கேட்கலாம்? குட். கொஸ்டின் கேட்கும்போது ஃபர்ஸ்ட் குட், அடுத்தது ஐ சப்ஜெக்ட், குட் ஐ. கிளம்புறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? லீவ். குட் ஐ லீவ் ஏர்லி டுடே. ஏர்லி அப்படின்னா சீக்கிரம் நான் இன்னைக்கு கிளம்ப முடியுமா அப்படின்னு கேட்குறோம். குட் ஐ லீவ் ஏர்லி டுடே, நான் சீக்கிரம் இன்னைக்கு கிளம்ப முடியுமா அப்படின்னு கேட்குறோம். ஓகேங்களா? அப்போ பொலைட்டா நம்ம ரெக்யூஸ் பண்ணி கேட்கும் பொழுது கண்டிப்பா அது அந்த அந்த இடம் நல்லா இருக்கும், நமக்கு பெர்மிஷன் வந்து கொடுத்துருவாங்க உடனே. குட் ஐ லீவ் ஏர்லி டுடே அப்படின்னு கேட்குறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் என்ன பார்க்கலாம்? நம்ம இப்போ கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாமா? இப்போ ரொம்ப நேரம் நம்மளுமே படிச்சுட்டே இருக்கிறோம், நம்ம கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறோம். அப்போ எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் could be break, சாரி take, could be take, ஏன்னா verb வரணும் இல்லைங்களா? could be take break now, இப்ப நம்ம பிரேக் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு நம்ம ரெக்யூஸ்டா கேட்குறோம். could we take break now, இப்ப நம்ம ரெக்யூஸ்டா இந்த இடத்துல கேட்குறோம். உடனே ஓகே நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றோம். ஐ குட் டேக் பிரேக் நவ், இப்ப நம்ம ரெஸ்ட் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ லாஸ்டா ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன், கேனுக்கும் குட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கேன் குட், கேன் வந்து கேனும் குட்டுமே ப்ரெசண்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். கேன் குட்டு ப்ரெசண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், ரெண்டுமே ப்ரெசண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனா குட்டு வந்து பாத்தீங்கன்னா ப்ரெசண்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், பாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது குட்டு.
குட் வந்து ப்ரெசண்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், பாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனா கேனும் குட்டும் ப்ரெசண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப நல்லா உங்களுக்கு புரியுதுங்களா? குட் பாத்தீங்கன்னா ப்ரெசண்ட்டுக்கும் வரும், பாஸ்ட்டுக்கும் வரும். ஆனா கேன் பாத்தீங்கன்னா ப்ரெசண்ட்டுக்கு மட்டும்தான் வரும், பாஸ்ட்டுக்கு வராது. ஓகேங்களா? கிளியரா இருக்குங்களா? இன்னொன்னு நீங்க அதில் நல்லா தெரிஞ்சுக்கணும் பாருங்க. ஐ கேன் ரீட். ஐ கேன் ரீட்னா என்ன அர்த்தம்? என்னால படிக்க முடியும். கேன்னா முடியும். ஐ குட் ரீட். ஐ குட் ரீட். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது நம்ம அதாவது இயல்பா சொல்றதுங்க. ஐ கேன் ரீட் என்னால படிக்க முடியும்னு சொல்றோம். ஐ குட் ரீடுங்கிறது ரொம்ப பொலைட்டா சொல்றது. என்னாலையும் படிக்க முடியும் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம்? பொலைட்டா சொல்றோம். ரெண்டுமே கரெக்ட் தான். இது நம்மளை விட உயர் பொசிஷன்ல உள்ளவங்கள்ட்ட, அதிகாரிங்கள்ட்ட பேசும்போது நம்ம குட்டு வச்சு பேசணும். அப்படிதான் பேசணும். அதுதான் நல்லா இருக்கும். நம்மளோட ஃப்ரெண்டு இல்ல நம்ம ஃபேமிலியில உள்ளவங்கள்ட்ட, நம்ம ரொம்ப க்ளோஸ்ல உள்ளவங்கள்ட்ட வேணா நம்ம கேன் வச்சு பேசலாம். அதை தாண்டி மற்றவங்கள்ட்ட யார்கிட்ட பேசணும்னாலும் நம்ம குட்டு வச்சு பேசுறது ரொம்ப ரொம்ப வந்து சூட்டபிளா இருக்கும். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.